காஷ்மீரில் ஸ்ரீநகரிலிருந்து ஒரு மாணவர் சுபாஷ் பி குப்புசாமி என்பவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாணவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருக்கும் நிலையில் அங்கு இருக்கக்கூடியவர்களின் நிலை குறித்து திரு சுபாஷ் பி குப்புசாமி அவர்களிடம் பேசலாம். வணக்கம் திரு சுபாஷ். வணக்கம் மேடம். அங்கு என்ன சூழல் இருக்கு? இப்ப நீங்களா எங்க இருக்கீங்க? மேம், எல்லாரும் எங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கேம்பஸ்ல இருக்கோம். மக்கள் வந்து இங்க என்ஐடி, என்ஐஎஃப்டி, நைலட், ஸ்கிம்ஸ் இது போல டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபசர்ஸாகவும் இருக்கிறாங்க மேடம். சரி, இப்போ மாணவர்களை மீட்கும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருது. அதற்காக உதவி எண்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்க தங்குறதுக்கான இடங்களையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாணவர்கள் இது தொடர்பா என்ன சொல்றாங்க? நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல பதற்றம் நிலவுகிறதா? மேடம், நாங்க எல்லாரும் ரெஸ்பெக்டிவ் கேம்பஸ்குள்ள இருக்கோம். ரெஸ்பெக்டிவ் கேம்பஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர்டா இருக்குது. இப்போ இங்கிருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது பாதுகாப்பு இன்மைக்கு வழிவகுக்கிறதுக்கு தான் முதல் ஸ்டெப்பா இருக்கும். ஏன்னா ரோடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் NH44 ஜாம் ஆயிருக்குது, ஏர் பிளாக்டு, ரயில் ரூட் கிடையாது. ஸோ அதனால வந்து இங்கிருந்து வெளியில வர்றது சேஃப்டி மெஷர்ஸ் இருக்காது. அண்ட் தென் வந்து தனியா யாரையும் வர முடியாது. கூட வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வரணும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்தா அது அகெயின் வந்து வல்னரபிலிட்டிக்கு தான் கொண்டு போகும். ஸோ அதனால ரெஸ்பெக்டிவ் நாங்க சேஃபா இருக்கிறதுக்கு எங்களோட கேம்பஸ் மட்டும் தான் சேஃபா இருக்கும் மேம். நீங்க குறிப்பிடுறது புரியுது. அதே போல இங்க தமிழ்நாடு அரசுல இருந்து அங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப உங்களுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே அங்க சரியான அளவுல இருக்கா? அடிப்படை தேவைகள் எல்லாமே சரியான அளவுக்கு இருக்கு மேம். பிற மாணவர்கள் இது தொடர்பா என்ன சொல்றாங்க? எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டு அவங்களுடைய ஒத்துக்கிறத தான் நான் பேசிட்டு இருக்கேன் மேம். இதற்கு முன்பு இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? இப்போ கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான போர் பதற்ற சூழல் ஏற்படும் போதெல்லாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அது சம்பந்தமா அரசை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அரசை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே 10 வரைக்கும் வந்து விடுமுறை விட்டுருக்காங்க. அனைத்து அரசு தேர்வுகளையும் வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க காலவரையின்றி. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்பெக்டிவ் கேம்பஸை விட்டு வெளியில வர தேவையில்லை. உங்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாப்பு அனைத்தும் வந்து லோக்கல் கவர்மெண்டால ப்ரொவைட் செய்யப்படும். அதை மீறி ஏதாவது தேவை அப்படின்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட கேம்பஸும் வந்து கவர்மெண்ட் கூட நல்ல கணக்குல தான் மேம் இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள் வேறு ஏதாவது இருக்கா? எங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் முற்றோர்கள் பதற்றம் அடைய வேண்டாம். நாங்க எல்லாரும் இங்க சேஃபா இருக்கோம் மேம். மாணவர்கள் எல்லாரும் அங்க பாதுகாப்போட ஒரு சூழல்ல தான் இருக்கோம் அப்படின்ற தகவலை இங்க மாணவர்கள் மட்டும் இல்ல, மாணவர்கள் அதுக்கப்புறமா வந்து கல்வியாளர்கள், ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு அதிகாரிகள் இருக்காங்க, அரசு அதிகாரிகளோட குடும்பங்கள் இருக்காங்க. அனைவரும் சேஃபா தான் இருக்காங்க மேம். எல்லார்கிட்டயும் நான் காலையில இருந்து பேசிட்டு தான் இருக்கேன். 52 மாணவர்களை இதுவரைக்கும் கண்டறிஞ்சிருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேற்கொண்டும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல வேற ஏதேனும் இடங்கள்ல இருந்து மாணவர்கள் தொடர்பு கொள்றாங்களா? அது தொடர்பான தகவல்கள் உங்ககிட்ட இருக்கா? மேம், இங்க இருக்க எல்லாரும் வந்து காஷ்மீர் தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். நாங்க எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல பேசிட்டு தான் இருக்கோம். வி ஆர் ஆல் சேஃப் மேம். இப்போ தொடர்புக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லாம இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல மேம். எந்த பிரச்சனையும் இல்ல மேம். இணைப்பில் வந்து நீங்கள் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி திரு சுபாஷ். தற்போது காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 50 பேர் பாதுகாப்பாக கல்வி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு போதுமான அடிப்படை தேவைகள் இருப்பதாகவும் பாதுகாப்பான சூழல் நிலவுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்காக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அவர்களுக்கென்று தனியாக உதவி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏதேனும் கோரிக்கைகள் இருந்தால் அதில் தொடர்பு கொள்ளும்படி ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் தற்போது வான்வழி பயணம், தரைவழி பயணம் உள்ளிட்டவை எல்லாம் மேற்கொள்ள முடியாத சூழலில் அவர்கள் கல்வி நிலையங்களிலேயே தங்கியிருப்பதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை ஏற்று அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்லாது கல்வியாளர்களின் குடும்பங்கள் உள்ளிட்டோர் அனைவரும் கல்வி நிலையங்களிலேயே பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் தற்போது தெரிவிக்கின்றனர். அவர்களுக்காக இருக்கும் தமிழ் சங்கங்கள் வாயிலாகவும் அங்கு இருக்கவர்களை தொடர்பு கொண்டு அவர்களின்
பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக கூறி வருகின்றனர். நள்ளிரவு முதலாக தாக்குதல்கள் நடைபெற்று வந்தது. இந்தியாவின் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் தாக்குதல்கள் நடைபெற்றது. பின்பு அதிகாலைக்கு பிறகு சற்று அமைதியான சூழல் நிலவியது. அதன் பின்பு தற்போது ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல்கள் நடைபெற வாய்ப்பிருப்பதால் கூடுதல் படைகள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் படைகள் ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் விடிய விடிய அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் பாகிஸ்தானின் அதிநவீன F-16 ரக விமானம் உள்பட 3 போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது.